எடுத்துக்காட்டு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை எடுத்தீங்கன்னா அங்க பணி செய்யற எல்லா தூய்மை பணியாளர் பெண்கள் எல்லாம் QPMS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அவங்க தான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. இப்போ அரசாங்கங்கள் எந்த ஆட்சி நடந்தாலும் சரி, அது ADMKவா இருந்தாலும் சரி, DMKவா இருந்தாலும் சரி, எங்க ஆட்சியில நாங்க கான்ட்ராக்ட் விட்டு நாங்க சம்பாதிச்சுப்போம், உங்க ஆட்சி வந்துச்சுன்னா நீங்க கான்ட்ராக்ட் விட்டு சம்பாதிச்சிங்க. எந்த கான்ட்ராக்டும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இங்கே போடப்படுது. கான்ட்ராக்ட் முறை அந்த ஒப்பந்த அடிப்படையில் அந்த ஒப்பந்தம் முடிஞ்சிட்ட பிற்பாடு என்ன ஆட்சி வருதோ அவங்க அதுக்கான வருமானத்தை இந்த மாதிரியான தொழிலில் ஈட்டிக்கிறதுக்காகவே அரசு என்ன பண்ணுதுன்னா இதை தனியார் வசங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இல்ல கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது தனியார்மயமா துப்புரவு பணியாளர்களா மாற்றுறதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்களாம். அது அந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்காங்க. ஏன் இப்போ போராடணும்னு கேட்குறாங்க. இல்லையோ இது எல்லா மட்டத்திலையும் நடந்து படிப்படியா பண்ணின்னு இருக்காங்க. இப்ப இது கூட தனியார் வசமா தான் இருக்குது. இப்ப கூட இப்போ இந்த போராட்டத்தின் எதிரொலியாக கடலூர்ல இருக்கின்ற தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பணி செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய சம்பள பாக்கி 3 மாசமா சம்பள பாக்கி எங்களை நிறுத்தி வச்சிருக்காங்க.